நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஷ் டாப் செய்ய போகிறோம். அது வீட்டில் இருக்க பொருள் கொஞ்சம் வெளில இருக்க பொருளை வச்சு இப்போ செய்ய போகிறோம் நம்ம சிம்பிளாக. வாங்க இப்போ எப்படி நம்ம சேர்த்து போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவையான வந்து ஒரு பிவிசி பைப், ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு வாட்டர் பாட்டில், நெக்ஸ்ட் வந்து ஒரு டேப், சிசர், ஆல் தான் கைஸ். இப்போ நம்ம வந்து நம்மளோட இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையில்ல, அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மீதி இந்த கொஞ்சம் விட்டு இந்த பார்ட் நம்மளுக்கு தேவையில்லை, இதையும் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இது மட்டும் தான் கைஸ் தேவை. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் சுற்றி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் நம்ம. ஹாய் கைஸ், இப்போ நான் வந்து இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பிவிசி பைப் நம்ம ஆரம்பத்தில் வச்சுருந்தோம்ல, இப்போ இதை வந்து நம்ம ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா பார்த்து. இப்போ நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். நம்மளால இன்னும் வேலை முடியல. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கேரி பேக் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நெட்டு இருந்தால் பெஸ்ட்டு ப்ரிஃபர்டு. நான் எதுவுமே அது இல்லைன்னே சொல்லுவேன், பெஸ்ட்டு ப்ரிஃபர்டு கைஸ். இப்போ நம்மகிட்ட ஒரு ஃபெவிக்யூக் சொல்ல வந்துட்டேன். ஃபெவிக்யூக் இருக்குது பாருங்க. கேரி பேக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தெரியுமா கைஸ்? இப்போ வந்து மீன் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த மீனுக்கான ஆக்சிஜன் மற்றும் அந்த தண்ணி வெயிட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில தண்ணி போகணும்ல, அதுக்காக நம்ம சின்னதாக போடணும். ரொம்ப பெருசாக அப்படின்னா வீண் ஆகிடும், பிச்சுக்கும் கைஸ். இப்போ நான் சின்னதாக போட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓட்டை சின்னதாக போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஓட்டை சின்னதாக போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடை விட்டுறணும். அது இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். நம்ம பெருசாக இருக்க இடத்த விட்டு சின்னதாக இருக்க இடத்த நம்ம கட் பண்ணி வச்சதை எடுத்து இதுக்குள்ளார விட்டுருக்கணும். ஓகேங்களா கைஸ்? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கேரி பேக் இருக்குதுல்ல, மீன் மாட்டிக்கிச்சுன்னா இதில் இருந்தால் மீன் வரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம பண்ணாதீங்க, இச்சிலே வச்சு கட்டிக்கலாம். இது பாருங்க, டைட்டாக கட்ட வேணாம், டைட்டாக கட்டிடுங்க. நல்லா ஒரு முடிச்சு போதும். நம்ம என்ன டேப் சுற்றுறதுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ பண்ணுறதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப இது அவ்வளோவே கூடாது. நம்ம எத்தனை வாட்டி போட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு ப்ரிஃபர். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லாவே உள்ளே தள்ளிக்கலாம், நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. நல்லா உள்ளே தள்ளிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உள்ளார வந்து இந்த மாதிரி இருக்கும். மீன் போனால் அது வந்து மாட்டிக்கிற மாதிரி உள்ள. இப்போ வந்து ஃபெவிக்யூக் இருக்குதுல்ல கைஸ், ஃபெவிக்யூக் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாங்க. நம்ம வந்து அந்த சுற்றி மட்டும் போனால் வேறு எங்கேயும் போட்டுறாதீங்க, உள்ளே எங்கேயும் போட்டுறாதீங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணாதீங்க. சுற்றி நம்ம ஃபெவிக்யூக் போட்டுக்கலாம். கேஸ் இப்போ நான் சுற்றி ஃபெவிக்யூக் போட்டேன், அது கொஞ்ச நேரம் காயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டேப் வச்சுருந்தோம்ல கைஸ், டேப்பு. இப்போ நம்ம டேப் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டேப் எடுத்துட்டேன். டேப் எடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்க கைஸ், இந்த பைப்லேயே பண்ணோம், இந்த இதுலேயே பண்ணோம்னா கொஞ்சம் எஜ்ஜிலே சொருகிக்கோங்க இந்த டேப்பை. பண்ணிட்டதுக்கப்புறம் சுற்றுறேன் பாருங்க, டைட்டாக நல்லா சுற்றிக்கோங்க, மீன் மாட்டிக்கிறதுக்குள்ள. இப்போ வந்து நான் சுற்றிட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். டேப்பை ஸ்லோவாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ட்ராப்பு. இப்போ வந்து ஓட்டெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து டைட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபெவிக்விக் போடுறதுனால. நம்மளுக்கு இன்னும் டைட்டாக இருக்கணும், அவுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டேப்பை எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, அப்போல்லாம் விட்டுருங்க அந்த டேப்பை. பாருங்கள், நம்ம வந்து ஒரு இன்ச்சு போடுவோம், இல்லைன்னா நம்ம ஃபெவிக்விக் போட்டதுனால தேவை போகும். இப்போ போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ட்ராப் வந்து பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வேறு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து நம்ம ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் போய் மைலோ தூக்கி வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நம்ம மைலோ. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான காரணமே நம்ம மைலோ தான். இது கொஞ்சம் துருவான கேட்டு. இது வந்து அனாதையாக வந்து நாங்கள் காட்டிலேருந்து கண்டுபிடிச்சோம். எல்லோரும் வந்து இது வந்து ஒரு அம்மா வந்து ஆக்சிடென்ட் செத்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இதை நாங்கள் தான் ஒரு வருஷமாக எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம் கைஸ். இப்போ வந்து இது உங்களுக்கு வேணுன்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக இப்போ தரோம். ஃப்ரீயாக தான் இது, ஃப்ரீ தான் இது, எது காசு நினச்சிக்காதீங்க, ஃப்ரீ தான் இது.